வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் தலைப்பிலிருந்து பயிற்சி 1.2 கேள்வி எண் 1 மற்றும் 2 விரிவாக கற்றுக்க போகிறோம். முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. -5/12 + 7/15 மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது விகிதமுறை எண்கள் கொடுத்துட்டு இது மாதிரி கூட்ட சொன்னாங்க அப்படின்னாலும் சரி, கழிக்க சொன்னாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீச்சியமாக கண்டுபிடிச்சி தான் கூட்டணும், இல்லை அப்படின்னா கழிக்கணும். அப்போ மீச்சியமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த 2 எண்கள் கண்டுபிடிக்கணும்? 12க்கும் 15க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 12, 15 இந்த இரு எண்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டானா வகுத்தல் போட்டு ஃபஸ்ட்டு மீச்சியமாக கண்டுபிடிக்கலாம். இந்த இரு எண்களும் எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 3 12, 3 15. அப்போ மீச்சியமானு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 × 4 × 5. 3 12, 12 எவ்வளவு அப்படின்னா 60. அப்போ மீச்சியமா என்னது அப்படின்னா இப்போ நம்ம 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கேள்வி எடுத்து எழுதிக்கிறேன். -5/12 + 7/15. இது ரெண்டுக்கு நம்ம என்ன மீச்சியமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 60 அப்படிங்கிற மீச்சியமா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கூட்டுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 12 கூட எந்த எண்ணை பெருக்குனா 60 கிடைக்குதோ அதே எண்ணத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சமான பின்ன கண்டுபிடிக்கிறதுக்கு மேலையும் பெருக்குவோம். பகுதி ஒரே மாதிரி கொண்டு தான் கூட்டுவோம். இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அது மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் இந்த 12 கூட எந்த எண்ணெய் பெருக்குனா 60 கிடைக்கும்? 5. அப்போ அதே 5 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலையும் பெருக்கிக்கணும். இதே மாதிரி இந்த 15 கூட எந்த எண்ணெய் பெருக்குனா 60 கிடைக்கும் அப்படின்னா 15 நாள் 60. அப்போ அதே நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலையும் பெருக்கணும். இது இந்த கலர் வேரியேஷன் கூட உங்களுக்கு எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த இரு எண்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி கூட எதை பெருக்குன்னா 60 வருதோ அந்த எண்களை வந்து கீழையும் மேலையும் பெருக்கிக்கிட்டோம். அடுத்து 5 என்னது அப்படின்னா 25. அங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா -25. அடுத்து ப்ளஸ் இருக்குது. இப்போ என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கிறோம். போட்டு அடுத்து 7 நாங்க எவ்வளவு அப்படின்னா 7 நாங்க 28. இப்போ இந்த இரு முழுக்குள்ள என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். அப்போ இந்த இரு எண்களையும் கூட்டுறப்ப ரெண்டு வெவ்வேறு குறி அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கான குறியை போடணும். 28ல் 25 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 3ன்னு கிடைக்குது. பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ், அப்போ போட தேவையில்லை. அப்போ 3/60ன்னு வந்துடுது. இந்த 3 60 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 60 வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஒரே வாய்ப்பாட்டில் வகுப்பட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ என்ன வருது அப்படின்னா 1 3 2 6. அப்போ 0ன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1/20ன்னு கிடைக்குது. அப்போ இந்த இரு எண்களையும் கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/20 அப்படிங்கிற மதிப்பு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1/20. இரண்டாவது கேள்வி, இங்கே கூட்டின மாதிரி இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெருக்கல் கணக்கு. -3/6 முதல் எண் என்னது அப்படின்னா விகிதமுறை எண் வந்து -3/6 இன்ட்டு அடுத்த விகிதமுறை எண் என்னது அப்படின்னா 18/-9. நம்ம கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் மட்டும்தான் மீச்சியமா எடுக்கணும். பெருக்கலுக்கோ வகுத்தலுக்கோ நம்ம என்ன செய்ய தேவையில்லைன்னா மீச்சியமா எடுக்க தேவையில்லை. இங்கே நேரடியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடிச்சு கொடுத்து விடை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே குறியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -3, இங்கே பார்த்தா -9. அப்போ எத்தனை மைனஸ் இருக்குது இந்த கேள்வியில் அப்படின்னா 2 மைனஸ் இருக்குது. ரெட்டப்படையில் மைனஸ் இருந்தால் விடையில் என்ன வந்துடணும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு வந்துடணும். இப்போ அடிச்சு கொடுக்கலாம். மேலே எங்கிலே அடிச்சு கொடுக்கலாம். பகுதி இந்த உதவி எப்பயுமே என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ 1 3 2 6. அதே மாதிரி 18 9 எந்த வாய்ப்பாடில் வரும்? 9ஆவது வாய்ப்பாடு. 9 9 2 9 18. திரும்ப இங்கே 1 2 2 1 2 2. இப்போ எல்லாம் அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/1ன்னு கிடைக்குது. அப்போ 1/1 மதிப்பு என்னது அப்படின்னா 1. அப்போ கொடுத்துருக்க விகிதங்களின் பெருக்கல் மதிப்பு என்னது அப்படின்னா 1. இந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். மூன்றாவது கேள்வி, இங்கே பெருக்கல் பார்த்தா மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகுத்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் விகிதமுறை எண் வந்து -15/23. வகுத்தல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுத்தல் அப்படிங்கிறது எப்படி கழித்தல் அப்படிங்கிறது கூட்டலோட தலைகீழியோ அதே மாதிரி வகுத்தல் அப்படிங்கிறது பெருக்கலோட தலைகீழி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தலைகீழா போட்டு பெருக்கணும். எந்த ஒரு என்ன வகுக்கணும்னாலுமே நம்ம வகுக்க முடியாது. தலைகீழா போட்டு பெருக்க மட்டும்தான் முடியும். அப்படி தலைகீழா போட்டு கீழே இருக்க -46 பகுதியில் இருக்க -46 மேலே எங்கே வந்துடுது அப்படின்னா தொகுதிக்கு வந்துடுது. தொகுதியில் இருக்க 30 வந்து கீழே எங்கே வந்துடுது அப்படின்னா பகுதிக்கு வந்துடுது. தலைகீழா போட்டுரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பயும் போல நம்ம அடிச்சு கொடுக்குற மாதிரி தான் 2 மைனஸ் இருந்தால் விடையில் என்ன வந்துடணும் அப்படின்னா ப்ளஸ் வந்துடணும். இங்கே பாருங்க இந்த 2 என்னதான் அடிச்சு கொடுக்கணும்னு கிடையாது. பகுதி தொகுதி இந்த எண்ணோட பகுதியாக இருக்கட்டும் இந்த எண்ணோட
இங்க தொகுதி இந்த பகுதி எதனால என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு அடிச்சு கொடுக்கலாம். அப்ப என்ன வருது? ஓர் 15 15, 2 15 30, 23 பகாயன் எந்த வாய்ப்பாடுல வகுப்படாது, 23 வாய்ப்பாடுல மாத்திரம்தான் வகுப்படும். ஓர் 23 23, 2 23 எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 46. பாருங்க, ஓர் 2 2, ஓர் 2 2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க மேல எல்லாம் அடிச்சு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். அப்ப ஓர் 1 1 பை ஓர் 1 1, 1 பை 1னா 1 தான் மதிப்பு. அப்ப இந்த கேள்விக்கும் நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 1. 4வது கேள்வி, டேஸ் என்ற விகிதமுறு எண்ணிற்கு தலைகீழி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது அப்படின்னா அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் தலைகீழி இருக்கு. எந்த எண்ணை தவிர்த்து அப்படின்னா 0 தவிர்த்து. என்ன காரணம் அப்படின்னா நம்ம 0 வந்து தலைகீழ போட்டோம் அப்படின்னா 1/0ன்னு போடணும். ஏன்னா 0 என்ன அர்த்தம், 0/1 இருக்குன்னு அர்த்தம். இதை தலைகீழ போட்டா 1/0. எந்த ஒரு எண்ணையும் 0 என்ன செய்ய முடியாது அப்படின்னா வகுக்க முடியாது. அது வந்து வரையறுக்க முடியாது, முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும், வரையறுக்கவே முடியாது. அப்ப எந்த எண்ணுக்கு தலைகீழி கிடையாது அப்படின்னா 0 அப்படிங்கிற எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் இல்லை அப்படின்னா 0க்கு வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது. 5வது கேள்வி, -1 பெருக்கல் நேர்மாறு. -1 பெருக்கல் நேர்மாறு கேட்கறாங்க. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னாலே தலைகீழா போறதுன்னு தான் அர்த்தம். அப்ப -1னா -1/1 இருக்குன்னு அர்த்தம். இதை தலைகீழ போட்டா எப்படி போடுவோம், 1 மேல வந்துடும், -1 கீழே வந்துடும். இதோட மதிப்பு என்னவாதான் இருக்கும், 1/1னா 1 தான். ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா -1. அது -1ஓட பெருக்கல் நேர்மாறு அதே எண் தான். இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா பெருக்கல் நேர்மாறுன்னு அர்த்தம். அப்ப விட என்னது அப்படின்னா -1. முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து சரியா தவறா. முதல் கேள்வி, எல்லா விகிதமுறு எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் as additive inverse. அதாவது கூட்டல் தலைகீழினா அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு அர்த்தம். எல்லா விகிதமுறு எண்களுக்கும் கூட்டல் தலைகீழி இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு எண் எடுத்துக்கிறேன். இப்ப 2/5ன்னு ஒரு எண் எடுத்துக்கிறேன். இந்த 2/5க்கு கூட்டல் தலைகீழி அப்படின்னா குறிய மாத்துறதுக்கு பேர் தான் கூட்டல் தலைகீழி. அப்ப இங்க குறிய மாத்தணும் அப்படின்னா இது +2/5, இது என்னவாகும் -2/5ன்னு வரும். அப்ப இது மாதிரி எந்த ஒரு விகிதமுறை எடுத்தாலும் பிளஸ் நம்பர்னா மைனஸ் நம்பர் போட்டுக்கலாம், மைனஸ் நம்பர்னா பிளஸ் நம்பர் போட்டுக்கலாம். அப்ப அனைத்து எண்களுக்கும் இருக்கும். இதே மாதிரி 0வோட கூட்டல் தலைகீழி எதுனா 0வே தான். அப்படிங்கிறப்ப 0வுக்கும் கூட்டல் தலைகீழி இருக்கு. அப்ப அனைத்து விகிதமுறை எண்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கூட்டல் தலைகீழி இருக்கு. அப்ப அவங்க கொடுத்திருக்க கூற்று வந்து சரி. 2வது கேள்வி, 0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மார்களுக்கு சமமான விகிதமுறை எண்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 0வோட கூட்டல் நேர்மாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்றேன், 0வோட கூட்டல் நேர்மாறு என்னது 0வே தான். அதே இது -1ஓட கூட்டல் நேர்மாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா -1ஓட கூட்டல் நேர்மாறுங்கிறது வந்து என்ன வருது, குறி மாத்துறப்ப +1ன்னு வந்துடும். அப்ப இதோட கூட்டல் நேர்மாறு அதே சமமான எண்ணா, -1 +1 சமம் கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க கொடுத்திருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா தவறு. 0 மாத்திரம்தான் அதே கூட்டல் நேர்மாறு இருக்கு. -1ஓட கூட்டல் நேர்மாறுனா +1ன்னு வந்துடுது. 3வது கேள்வி, -11/17 கூட்டல் நேர்மாறு +11/17 கொடுத்திருக்காங்க. இப்ப -11/17 அப்படின்னா 2 மைனஸ் இருந்தாலே பிளஸ்ன்னு போட சொல்லிட்டேன்னா, அப்ப ரெட்டப்படையில மைனஸ் இருந்தாலே அது என்னன்னு அர்த்தம், மிக எண் பிளஸ்ன்னு தான் அர்த்தம். அப்ப 11/17 தான் இதோட மதிப்பு. இதோட கூட்டல் நேர்மாறு அப்படின்னா நம்ம எப்படி போட்டிருக்கணும், குறி மாத்தி போட்டிருக்கணுமா. அப்ப பிளஸ் நம்பர் அப்படின்னா குறி மாத்துறப்ப -11/17 வந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, +11/17 கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா தவறு. 4வது கேள்வி, தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறு எண் -1 ஆகும். இப்ப முன்னாடி பார்த்தோம்ல fill in the blanksலேயும் -1 தலைகீழா போட்டா -1 தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப கொடுத்திருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா சரி. அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளனன்னு கொடுத்திருக்காங்க. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு அர்த்தம். எல்லா எண்களுக்கும் எல்லா விகிதமுறு எண்களையும் தலைகீழா போட முடியும். எந்த எண்ணை மாத்திரம் போட முடியாது அப்படின்னா 0 மாத்திரம் என்ன செய்ய முடியாது, தலைகீழா போட முடியாது. ஏன்னா 0 தலைகீழா போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/0ன்னு கிடைக்கும். என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து வகுக்கவே முடியாது, முடிவு இல்லாம போய்கிட்டு இருக்கோம். அப்ப 0 வந்து எதுக்குள்ள வருது, விகிதமுறு எண்ணுக்குள்ள தானே வருது. அப்ப அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன அப்படின்னு கொடுத்திருந்தா அது வந்து என்னது தவறு. ஏன்னா 0வுக்கு வந்து பெருக்கல் நேர்மாறு கிடையாது. இப்ப முதல் 2 கணக்கை நம்ம விரிவா தெளிவா பார்த்திருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.